நான் தினமும் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த அரை மணி நேரம் செய்யக்கூடிய தியானத்தில் கிடைக்கக்கூடிய அமைதியை விட நீங்கள் மற்றவர்களிடம் நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னா அங்கேயே உங்களுடைய தியானம் நின்று விடுகிறது. அதாவது நீங்கள் வருடக்கணக்காக உட்காந்து கண்களை மூடுவீங்க, ஆனால் உங்களுக்குள்ள எந்த ப்ராசஸும் நடக்காது, எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா தியானம் என்பது அதை பற்றி பேசுவதல்ல, அதன் பலனை, அதில் கிடைக்கக்கூடிய பலனை வாழ்க்கையாக வாழ்வது தான் தியானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தியானம் என்பது உங்களை மாற்றக்கூடியது தானே தவிர, ஆனால் நீங்கள் நான் தியானம் செய்பவன் என்ற புதிய அடையாளத்தை உருவாக்கி கொள்கிறீங்க. அதாவது முதல்ல நான் நல்லவன், நான் அறிவாளி, நான் புத்திசாலி. இப்போ அதோடு புதுசாக ஒன்று சேர்த்துருக்கீங்க, ஆன்மீகவாதி என்று. அதாவது ஆணவம் இறக்கவில்லை, ஆணவம் ஆன்மீகம் என்ற உடையை உடுத்தி உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க.